வணக்கம். உங்க பணம் உங்க நட்பை கெடுத்துக்காம இருக்கணுமா? அப்போ நீங்க வாழ்நாள் முழுக்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ரூல் இருக்கு. இது நான் என் சொந்த அனுபவத்துல கத்துக்கிட்ட ஒரு பாடம். வாங்க இத பத்தி கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போற இந்த ஒரு ரூல், இது உங்க சோஷியல் லைஃபை நீங்க பார்க்குற விதத்தையே மாத்திட போகுது. ரூல் இதுதான். உங்க பண விஷயத்த, அதாவது உங்க ஃபினான்ஸ யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா? ஏன் இவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும்? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு. அதுதான் நாம இப்போ பார்க்க போறோம். ஆனா, ஒரு நிமிஷம், இதுல ஒரு சின்ன விதிவிலக்கு இருக்கு. உங்க லைஃப் பார்ட்னர், அம்மா, அப்பா இந்த மாதிரி உங்க கூடவே இருக்கிறவங்கள தவிர மத்த யார்கிட்டயும் உங்க பணத்த பத்தி பேசவே கூடாது. இதுதான் இந்த ரூலோட முழு அர்த்தம். சரி, எதுக்கு இப்படி ஒரு ரூல்? இதுக்கு பின்னாடி என்னதான் காரணம்? இங்க தான் மாயா அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் வருது. அது என்னன்னு பார்க்கலாமா? மாயான்னா என்ன? பணங்கிறது வெறும் பேப்பர் இல்ல. அது ஒரு மாயா சக்தி. அது நம்ம பார்வைய, நம்ம உறவுகள, நம்ம உணர்ச்சிகள எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். பணம் ஒரு கண்ணாடி மாதிரி. அது இருக்கிற இடத்த பொறுத்து நம்மளோட பிம்பத்தையே மாத்தி காட்டிடும். இத கொஞ்சம் கவனமா கேளுங்க. உங்ககிட்ட பணம் ஜாஸ்தியா இருந்தாலும் சரி, கம்மியா இருந்தாலும் சரி, எப்ப பேச்சுல பணம் உள்ள வருதோ அந்த நிமிஷமே அந்த உறவோட மொத்த டைனமிக்கும் மாறிடும். இதுதான் இந்த ரூலோட ஆணி வேரே. சரி, இப்போ ஒரு செனாரியோவுக்கு வருவோம். நீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்கன்னு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிய வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன நடக்கும்? என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். பொதுவா 4 விஷயம் நடக்கும். 1, அவங்களுக்குள்ள ஒரு பொறாம வரும். 2, உங்கள ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க. 3, எங்க போனாலும் நீங்க தான் பில் பே பண்ணணும்னு ஒரு எதிர்பார்ப்பு வந்துடும். கடைசியா தேவையில்லாம உங்க கூட ஒரு போட்டி போட ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த எதிர்பார்ப்புங்கிற பாயிண்ட்டுக்கு இது ஒரு சரியான உதாரணம். நீ தானே நிறைய சம்பாதிக்கிற, நீ பில் கட்டின என்ன குறைஞ்சா போயிடுவ. இந்த மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வந்தாலே போதும், அந்த உறவோட இயல்பே மாற ஆரம்பிச்சிடும். இது நம்மள பல பேருக்கு நடந்திருக்கும் இல்லையா? சரி, பணம் அதிகமா இருந்தாதான் பிரச்சனையா? அப்படியெல்லாம் இல்ல. இப்போ அப்படியே ஆப்போசிட் சைட் போவோம். உங்ககிட்ட பணம் கம்மியா இருக்குன்னு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு பார்க்கலாம். உங்ககிட்ட பணம் கம்மியா இருக்குன்னு தெரிஞ்சா 2 விஷயம் நடக்கும். 1, எங்க நம்மகிட்ட வந்து காசு கேட்டுடுவானோன்னு பயந்து உங்களை விட்டு விலகி போக ஆரம்பிப்பாங்க. இல்லனா உங்க சோஷியல் ஸ்டேட்டஸை வச்சு உங்களை ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. இந்த மாதிரி பணத்தை பத்தி பேசி ஒரு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதை சரி பண்ண முடியுமா? அது ஏன் அவ்ளோ டேஞ்சரஸ்னு சொல்றோன்னு இப்ப பார்க்கலாம். உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். சரி, தெரியாம பேசிட்டேன், இது சரி பண்ண முடியாதா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். முடியுமா? பதில் ரொம்ப சிம்பிள், முடியாது. ஒரு தடவை அந்த பார்வை உருவாகிடுச்சுன்னா அந்த உறவோட ஒரிஜினல் தன்மை நிரந்தரமா மாறிடும். அத மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றது கிட்டத்தட்ட இம்பாசிபிள். இப்போ பாருங்க, இந்த விஷயத்த எவ்ளோ அழகா பிரிச்சு காட்டியிருக்கோன்னு. நீங்க பணத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு நபர், உங்க கேரக்டர் தான் முக்கியம். ஆனா பேசினதுக்கு அப்புறம் நீங்க வேற, உங்க பணம் வேற இல்ல. நீங்க தான் அந்த பணம். உங்க குணத்தை விட உங்க பேங்க் பேலன்ஸுக்கு தான் மதிப்பு அதிகமாயிடும். சரி, இப்போ கிட்டத்தட்ட கடைசிக்கு வந்துட்டோம். அப்போ என்னதான் பண்றது? பணத்தால நம்ம நட்பை கெடுத்துக்காம இருக்கணும்னா சில பிராக்டிக்கலான டிப்ஸ் இருக்கு. அத பார்க்கலாம். இந்த ஒரு வரிய நல்ல மனசுல வச்சுக்கோங்க. அவங்கள நட்புக்காக மீட் பண்ணுங்க, பணத்துக்காக இல்ல. ஃப்ரெண்ட்ஷிப்போட நோக்கமே வேற. அதுக்குள்ள பணத்தை கொண்டு வராம அதோட உண்மையான அழக அப்படியே வச்சுக்கணும். சுருக்கமா சொல்லணும்னா, முதல்ல யார்கிட்ட பணத்தை பத்தி பேசுறோன்னு ரொம்ப கவனமா இருங்க. 2வது, உங்க க்ளோஸ் சர்க்கிளை தாண்டி யாருக்கும் உங்க ஃபைனான்ஸ் பத்தி தெரியவே வேண்டாம். 3வது, பணத்தை பத்தி பேச பேச உறவோட ஆழம் குறைஞ்சிக்கிட்டே போகும். கடைசியா உங்க மன அமைதியையும் உங்க உறவுகளையும் பாதுகாத்துக்கோங்க. கடைசியா இந்த ஒரு கேள்வியை மட்டும் உங்களுக்குள்ளே நீங்களே கேட்டு பாருங்க. உங்க உறவோட மதிப்பு என்ன? பணத்தை விட உங்க நட்பு பெருசா? யோசிங்க. அடுத்த முறை சந்திப்போம்.